ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும். அந்த டேட்டா யார் ஆக்சஸ் பண்ண எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு டேட் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றது எப்படி என்ஷூர் பண்றீங்க? ஆஹா, ஓஹோ, என்ன ஒரு ஆய்வுன்னா ஆய்வு இப்படித்தான் இருக்கணும்னு தாவேகா விசில் ஆதரவாளர்களுடைய பலத்த விசில் சத்தங்களுக்கு இடையில கோவில் பிரசாத கடைகள்ல கேமரா சகிதமா போய் ஆய்வு நடத்தி இருக்கிறாரு பெரியார் கொள்கையுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள். இதுல என்ன புதுமைன்னு கேக்குறீங்களா? அங்கதான் நிக்குது நம்ம தாவேகா மேனுஃபேக்சர் டேட்னு ஒண்ணு அங்க இருக்கிற பிரசாத கவர்ல போட்டிருக்காங்க. ஆனா அந்த தேதியில தான் இந்த பிரசாதத்தை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை அந்த கடைக்காரர் கிட்ட கேட்க இவர் உண்மையிலேயே அமைச்சர் தானான்னு திரும்பி பார்க்க அப்படி ஒரு சீன் ஆகி இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸு. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அது எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த தாவேகாக்கு இந்த ஜோம்பி கும்பல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு இறங்கி ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணும், ஒரு கேவலப்படுத்தணும், தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணணுன்றத இவங்கள்ட்ட தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீமானண்ணே சைலண்ட்டாக இருந்து நிறைய விஷயத்தை சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இப்போ சீமானண்ணே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஸோ அது என்ன பண்ணியிருக்காரோ அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாவேக்கால அமைச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ்லாம் இருக்கா, இல்லை காமன் சென்ஸாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதுலேருந்து யோசிக்க தோன்ற அளவுக்கு நிறைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ராஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அவர் எதுக்காக கைது பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கண்டினியூவாக அவருடைய பேஜஸ் பார்த்திங்க, இப்போ நம்மளே இன்ஸ்டாகிராமை வந்து நம்ம பார்க்க போனோம்னா கண்டினியூவாக இவரோட வீடியோஸ் வந்து அதிகமாக வர்றதை நம்ம வந்து பார்க்கலாம். குறிப்பாக இவர் என்ன பேசுகிறார் அப்படி பார்த்திங்கன்னா, தாவேகா தலைவர், அதாவது இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்களை ரொம்ப கேவலமான வார்த்தைகள், ரொம்ப என்ன சொல்கிறது, அசிங்கமான அநாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவரை திட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு வேலையாக வச்சு நிறைய வீடியோஸ் இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கீழே நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பொசிஷனில் ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட முதல்வரை இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவரை திட்டுறது ரொம்ப தப்பான விஷயந்தான். பட் அவர் என்ன விஷயத்துக்கு அவர் திட்டுறாரு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அந்த வந்து மின்வெட்டு வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு குழந்தைய 10 வயது சிறுமியை பார்த்திங்க அப்படின்னா கற்பழித்து கொலை பண்ணாங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா சிஎம் எந்த ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை சொல்கிறாரு. பட் அது எப்படி சொல்கிறாருன்றது தான் முக்கியம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பரப்பியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் முன்னேற்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சூப்பர் குட், நானும் அதை ஏற்றுக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் பண்ணக்கூடிய தப்புக்களை நீங்கள் வந்து அதை டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, தாவேக்காரங்க இதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கிட்டு தானே இருக்கானுங்க. இந்த விஷயத்தை எதுக்காக யாருமே எடுத்துக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கா ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தவங்க விஜயை விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கமாக திட்டுறது, அவங்க வீட்டை பற்றி திட்டுறது, அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க குழந்தைங்களையும், அவங்க ஒய்ஃபை பற்றி அவ்வளோ அநாகரிகமான வார்த்தைகளாக யூஸ் பண்ணி திட்டிகிட்டு இருந்தானுங்க. இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட், அதாவது தேர்தல் வர்ற அந்த டைம் பீரியடில் சீமானன்கிட்டே சொல்லியிருப்பாங்க, அதாவது பத்திரிகையாளர் பேசியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சாட்டை பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக ரொம்ப கொஞ்சம் ஓவராக கோவப்பட்டு அதிகமாக பேசுகிறாரோ, விஜயை வந்து ரொம்ப அதிகமாக திட்டுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் சீமானன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரிங்க அவர் பேசுகிறாரு, ஓகே சரி நம்ம இது பண்ணலாம். ஆனால் அதாவது தாவேக்காவோட உறுப்பினர்களாக இருக்கட்டும், அதை ஆதரிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன மனிதாபித்த இது மாதிரியான பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க வந்து பேசும்போது அப்புறம் வார்த்தைகள் அப்படித்தானே வரும். அப்போ நாங்கள் மட்டும் கண்ணியம் கட்டுப்பாடோடு பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி சீமானன்னே சொல்லியிருப்பார். அதை தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்துலையுமே நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு 10 வயசு சிறுமி வந்து இறந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இவனுங்க போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்ற லெவலுக்கு நமக்கு யோசிக்க தோணிடுச்சு. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது 5 ரூபா மிட்டாய் வாங்கி கொடுத்தா போய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எழுதியிருக்கானுங்க. உண்மையிலே சொல்கிறேன்,
இவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்து ஒரு சிறுமியோ இல்லை அக்கா தங்கச்சியோ இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா இந்த நாய் இப்படித்தான் எழுதியிருக்குமா சொல்லுங்கள்? இந்த நாதாரியில் இப்படித்தான் எழுதியிருப்பானுங்களா? எந்த மனநிலையில் எழுதியிருக்கானுங்களை கொஞ்சமாச்சும் யோசிங்களே. அதுலேயும் முன்னாடி விஜய் ஃபோட்டோவும் வச்சுக்கிறானுங்க, அதுவும் தாவேக்கானும். ஸோ அதில் வந்து அந்த டைட்டிலில் வச்சுக்கிறானுங்க. அதுக்கு கீழே இவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. ஏன்னா உங்கள் வீட்டிலேயே யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அப்படித்தான் யோசிப்போமான்றது கூட யோசிக்க தெரியாத ஒரு தற்குறிங்களை என்னன்னு சொல்லுவீங்க? அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர், அதாவது தாவேக்காரங்களே சொல்கிறாங்க, டேய் இந்த மாதிரி எழுதாத, அதை முதல்ல டெலிட் பண்ணு. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து விஜய் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சத்தியமாக நீ வந்து உனக்கு இருக்குடி மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாவேக்காரங்களுக்கே அந்த விஷயம் பிடிக்கலை. படிக்கக்கூடியவங்களுக்கே என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் தாவேக்காரன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற லெவலுக்கு அவங்களுக்கு யோசிக்க தோணுதுன்னா எந்த லெவலில் ஒரு தற்குறி எவ்வளோ கீழ்த்தரமானவனாக இருப்பான் பாருங்கள். அடுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து தற்குறின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் தவிட்டு தற்குறின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த நாய் தான். என்ன பண்ணியிருக்கான்னா, அதே குழந்தைய இவர் அதாவது இவங்களுக்கு படிக்கவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. 10 வயசு சிறுமிக்கு 10ஆம் கிளாஸ் சிறுமின்னு எழுதி வச்சுருக்காங்க. 10ஆம் கிளாஸ் சிறுமிக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு? 2 பேரையும் விசாரிச்சாதான் தெரியும்னு. டேய் உன்னையெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடா? இல்லை நான் கேட்குறேன், இல்லை பெத்தாங்களா செஞ்சாங்களா? என்ன எளவு எழுதுறாங்கன்னு கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று எழுதி விடுறது தவிட்டு தற்குறிகளா? ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அந்த குழந்தைய விசாரிக்கணுமா? செத்து போச்சுடா, செத்து போச்சு. அந்த குழந்தைய விசாரிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு மைண்ட் செட்டில் அவங்க மலம் கலந்துருக்குன்னு பாருங்கள் அவங்க மூளையில். இப்படிப்பட்டவங்க தான் நல்லாச்சு கொடுப்போன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ வேறு மாதிரி அந்த இஷ்யூவை எப்படி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து குடிபோதையில் இருந்தாங்களாம், அதனால அவங்களை எழுப்புறதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்லி ஏற்ற விட்டு அம்மா சொல்லாங்களாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வைரலாக்கிக்கிட்டு இருக்கானுங்க அந்த அம்மாவை. எப்படி அதாவது அவங்க அம்மா வந்து போதையில் இருந்தனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய கடத்திட்டு கொண்டு போய் கெடுத்துட்டானுங்க. அந்த அம்மா போதையில் இல்லாமல் இருந்திருந்தா எல்லாம் உங்களுக்கு வந்து சோறு திங்கிறியா இல்லை பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. நான் என்ன கேட்குறேன், போதையில் இருக்காங்க இல்லை, அது அந்த விஷயத்தை விடுங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிக்கலாமா? எத்தனையோ ஆண்கள் வந்து குடிக்கிறாங்க, எத்தனையோ ஆண்கள் குடி போதையில் தெருவில் வந்து ஜட்டி கூட இல்லாமல் படுத்து கிடப்பானுங்க, அம்மனமாக கீழே விழுந்து கிடப்பானுங்க. அவங்க வீட்டில் இருக்கிறப்போ, அதாவது அவங்க அப்பா அந்த குடும்பத்தால் வந்து இப்படி இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறான், அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கற்பழிக்கணும்னு சொல்ல வர்றானுங்களா? அப்படி தான் பண்ணுவாங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றானுங்களா? என்ன தாண்டா சொல்ல வரீங்க? இப்போ வந்து அந்த பொண்ணு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை குடித்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்படி குடித்தாங்க அப்படின்னா இப்படி தான் தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்ல வரீங்களா? எந்த விஷயத்துக்கு எதை மடமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? அதில் அவங்க அப்பா வேற, அந்த குழந்தையோட அப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு போதையில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பரப்பிக்கிட்டு இருக்கானுங்கிட்ட. இவர் என்ன தாண்டா சொல்ல வரீங்க? அந்த குழந்தைய வந்து கடத்தி கொண்டு போய் கற்பழித்து கொன்னது சரின்னு சொல்ல வரீங்களா? இதை எதை மறைக்கிறதுக்கு எதடா சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவனுங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, விஜய் யாராச்சும் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா யார் அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாவே விழுந்திருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, விஜய் இவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, அப்போது அவங்கள அசிங்கப்படுத்து, அவங்களோட கேரக்டர் அசிங்கப்படுத்து, அவங்க வீட்டில் என்னென்னலாம் நடக்கலையோ எல்லாத்தையும் சொல்லு, அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ இன்ஃப்ளூயன்சர், இவ்வளோ நாள் இன்ஃப்ளூயன்சர் எங்கடான்னு தேடிக்கிட்டு இருந்தோம்ல, ஒவ்வொருத்தவனா வர்றானுங்க. எப்படி அவங்க அம்மா தப்பானவங்க, அவங்க அப்பா தப்பானவங்க, அவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொல்லிட்டே மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களேடான்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதில் என்னங்க நாங்கள் இதில் தாவேக்கா என்னங்க தப்பு பண்ணிச்சு, தாவேக்கெல்லாம் ஒழுங்காக தான் இருக்காங்கன்னு சொல்லி உங்கள் ஒழுங்கு இந்த வாரேன் பேசுகிறேன். தாவேக்கா நிர்வாகி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தனியாக இருந்த என்ன ஸ்கூல் போகிறப்ப இது பிள்ளைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான்னு சொல்லி போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கானுங்க. இல்லை பல்ல இழிக்க சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் போகிற பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். இன்னொரு பக்கம் இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவன் ஒருத்தவன் கல்லூரி படிக்கக்கூடிய அந்த பொண்ணு குளிக்கும் போது எட்டி பார்த்துருக்கான். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண் குளிப்பதை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த தாவேக்க நிர்வாகியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவனையும் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கானுங்க.
சொல்லுங்கடா உங்கள் லட்சணத்தை. இப்படி தாண்டா இருக்கீங்க நீங்கள். இவனுங்க இப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னொருத்தவங்க மேலே தப்பான ஒரு இதை சொல்லி இவனுங்களை நான் நியாயப்படுத்திக்கிறானுங்க. என்னத்த சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம அண்ணன் ஜெயிக்கலை, ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலைனாலும் இந்த களத்தில் நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை, நடக்கக்கூடிய தப்புகளை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை வந்து நம்ம கண்டினியூவாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போது சீமான் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியுமே சரிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜோசியரை ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நாமெல்லாம் முடிச்சு திட்டணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவோம், டே இதுக்கு நீங்கள் எப்படா கிரெடிட் எடுப்பீங்க, நிறைய பேர் இதை பேசினாங்க, குறிப்பாக பிரேமலதா அவங்களாம் பேசினாங்கன்னு சொல்லுவீங்க. சரி வரேன், நீங்கள் எதில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கும் வரேன். எல்லாருமே சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் இன்னொரு விஷயம், 8000 தனியார் மருத்துவமனைக்கு வந்து அனுமதி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. இதுக்கு நம்ம அண்ணன் சீமான் ஒரு அறிக்கை போட்டு வெளுத்து விட்டார். என்னடா நீங்கள் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனையை வந்து தரம் உயர்த்துவோம் அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தை சொன்னீங்க. பட் எந்த இடத்துலையுமே தனியார் பள்ளிகள், அதாவது தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்லலை. இப்போ வந்ததுக்கப்புறம் என்னடா 8000 ஆஸ்பத்திரிக்கு வந்து தற்காலிக வந்து அனுமதின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அண்ணன் வெளுத்து விட்டார். இப்போ என்னடானா 8000 ஆஸ்பத்திரிக்குமே நாங்கள் கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. புதிதாக 8000 கிளினிக் அல்லது மருத்துவமனைகள் தொடங்குவதற்கு உண்டான எந்த விதமான அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வம் அந்த வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இதுவே ஒரு வெற்றி தானே. சைலண்டா இருந்து ஒரு சாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம அண்ணன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இன்னொரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயத்தையுமே நம்ம அண்ணன் வந்து அந்த ஒரு அறிக்கை போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, வேகத்தாதுல அணை கட்டுறதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன சொல்றது, அந்த விஷயத்தை எடுத்து அதை பற்றி இது பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைச்சர் எம்எல்ஏலாம் பார்த்திங்க அப்படின்னா ரைடுன்னு போயிட்டு இருப்பாங்கள்ல, அதுக்கும் வர இப்போ ஒருத்தர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக சுற்றுச்சூழல் அமைச்சரான்றது தெரியாத லெவலுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் என்னடானா சுற்றுலாத்துறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இல்லை சார் உங்களுக்கு சுற்றுலாத்துறை கிடையாது சுற்றுச்சூழல் துறைன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் சார் இதை ரீடேக்கு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி ரீடேக்கு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. என்ன சார் இது, உங்களுக்கு என்ன துறை கொடுத்துருக்காங்கன்றது கூட தெரியலையா? அடுத்து இன்னொருத்தர் நம்ம ரமேஷ் அமைச்சர், இவர் பண்ணதான் செம கூத்து. என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது முறுக்கு இதெல்லாம் தயாரிப்பாங்களே அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாருங்க. போயிட்டு அங்கே மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு போர்டு போட்டாரு பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த லெவலுக்கு நீ பேசுவியாயா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க வச்சுட்டாரு. என்னன்னா அதாவது இந்த முறுக்கு பாக்கெட்டில் மேனுஃபேக்சர் டேட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது இந்த டேட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணதுக்குன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா யார அக்சஸ் பண்ண எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு டேட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றது எப்படி என்ஷூர் பண்றீங்க? எது ஆதாரம் இருக்கா? என்னையா பேசுகிற? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சாமி படத்துக்கு முன்னாடி வந்து திண்ணூர் தட்டு வச்சு அந்த சூடத்தை வச்சு பற்ற வச்சு என்ன சத்தியம் வாங்கிக்கிங்க. ஆமாம் சார் நீங்கள் இந்த டேட்டில் தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிங்க. என்னையா நீங்கள் இல்லை யார் அந்த முறுக்கு போட்டாரோ அந்த சமையல்காரரை கையோடு கூப்பிட்டு போங்க. ஆமாம் இவரை வச்சு தான் இந்த டேட்டில் தான் நாங்கள் சமையல் பண்ணணும். அதை என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுன்றதை தான் அதிலேயே போட்டிருக்காங்களே, அதை எப்படி அவங்க மாற்ற முடியும்? சப்போஸ் மேனுஃபேக்சர் டே நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா காற்றுல வச்சோம்னா வதக்கு ஆகி போயிடும், அது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை செஞ்ச உடனே அதை பேக் பண்ணி காற்று போகாத அளவுக்கு ரேப்பர் போட்டு வச்சாதான் அது நம்ம யூஸும் பண்ண முடியும். அப்போ ரேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் என்றைக்கு நம்ம அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த பேப்பர் உள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அன்றைக்கி டேட்டு தான் இருக்கும், அதை சுற்றி இது பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஐயா நீ அமைச்சர் தெரிஞ்சு தான் அமைச்சர் ஆனீங்களா இல்லை சும்மா உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களான்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுட்டாரு. எத்தனை பேருக்கு இதை பார்த்தோன்னு உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு? எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க, இந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த கடைக்காரர் முழிச்சார் பார்த்தீங்களா, எனக்கு ஒரே ஒரு காமெடி மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. உங்ககிட்ட நான் மாட்டி முழிச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு, அது ஏன் தலையெழுத்துறான்னு சொல்லி ஒரு காமெடி வரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாவேக்காரங்க என்னென்னலாம் பேசுனாங்கன்றதை பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.